வணக்கம் மை டியர் கமாண்டர்ஸ். இனிமேல் இப்படி கை நீட்ட முடியாது. பெரிய சித்தர் மாதிரி, யோகி மாதிரி. மாப்பிள்ளைகளே, தங்கச்சிகளே, நான் திரும்ப ஜெயிலுக்கு போகிறேன். எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. அதனால் எல்லாரும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே 5000 அனுப்புங்க. ஒரே நாளில் நான் 500 கிலோ ஆட்டுக்கறி, 200 கிலோ கோழிக்கறி வாங்கி சாப்பிட்டு போயிடுறேன். மாப்பிள்ளைகளே, தங்கச்சிகளே, இந்த கையின்மே என்னால் ஆட்ட முடியாது. கையை உடைக்க போகிறாங்கோ. இப்படி பழையபடி இப்படி வருவேன். அப்படி வருவேன் இனிமே. வருவேனா வரமாட்டோம் எனக்கே தெரியாது. கூடவே இருக்கிறிய செவ்வாழை, நீ யாரும் சொல்ல மாட்டியா? ஏடா டேய், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சது இல்லாமல் நாட்டை பற்றியே பேசுகிறீங்களாடா? ஏண்டா, ஒரு எத்தனையோ பேர் ஏதா அதெல்லாம் சொல்கிறதுக்கே உங்களுக்கு தகுதி இருக்கா? சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்க. ஆடா பாவிகளா, எப்படா உங்களுக்கு மூளை வேலை செய்யுது? நான் நான் செய்வேன். எனக்கு என் அப்பன் முருகன் துணை இருக்கிறான், தூண்டில் கருப்பு துணை இருக்கிறான். தூண்டில் கருப்பை நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தூண்டில் கருப்பு போயிட்டு போனால் உனக்கு சரி பண்ணிடுமா சாமி? காப்பாற்றிடுமா? இப்போ எந்த சாமி வந்தாலும் உனக்கு காப்பாற்ற முடியாது தம்பி. உனக்கு இருக்கு. ஆடா பாவிகளா, எப்படா இதெல்லாம்? ஏடா, அவளுக்கு தான் அறகுறை படித்து இப்போ 3வது உப்புறம் 4வது போதோ படிச்சிருக்கிறா. ஒன்றும் தெரில, வாயை விட்டுக்கிட்டுருக்குறா. நீ அதான் தலையை ஆட்டி நல்லா வருவேன்னு சொல்கிற. பார்க்காதவங்களாம் அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 10:30 மணிக்கு போட்டேன். அதை போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். என்ன பேசி வச்சுருக்காங்க. இந்த தடவை யாருன்னா அவன் தங்கச்சிகள், விஐபிகள், வீணா போன ஐபிகள், அவங்களாம் காப்பாற்றுவாங்களாடா உன்னைய? எதுக்கத்தாலும் என் தங்கச்சி இருக்கிறாங்க. நீ தான் ஜோம்பிஸ் மாதிரி எல்லாரையும் கடிச்சு வச்சுக்கிறியா? எப்படி வருவாங்க? வாயை வச்சு சும்மா இருக்கணும். ஏடா, மூளை வேலை செய்தா உனக்கு? அவங்கள கொண்டு போய் இங்கே யூடியூப்பில் டெவலப் பண்ணி விட்டா அவங்ககிட்ட கமாண்டர்ஸ் வத்தி வைப்பானு. உனக்கு மூளை வேலை செய்யலை. என்னம்மா போ, ஏதோ எப்படியோ என்ன மாதிரி கமாண்டர்ஸ்லாம் தெளிவாயிட்டான். உங்கள்கிட்ட தப்பிச்சிட்டான். அது ஒன்றும் தெரியாத லூசு பயலுக தான் எவனோ ஒருத்தன். அதான் முன்னாள் உன்னுடைய இந்த முன்னாள் வாடிக்கையாளர், வெளிநாட்டு வாடிக்கையாளர் தான் உனக்கு இப்போது உதவி செய்கிறார்கள். என்னைக்காவது வருவார். ஆனால் இவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன? அதை பற்றிலாம் பேச தேவையில்ல, இதுவே உனக்கு போதும். அதெல்லாம் நீ பேசுறது போயிட்டு வா பார்ப்போம். இன்னும் 4 நாள் தாண்டுவியா, 5 நாள் தாண்டுவியா? இன்னும் எத்தனை நாள் இருக்குது உனக்கு? நாளை எண்ணிட்டுருக்கியா? ஆனால் எனக்கு இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இந்த தங்கச்சி இருக்கிறாங்க, அந்த தங்கச்சி இருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு இந்த சாமி துணை இருக்குது. நான் போய் காசு உடச்சி போட போகிறேன், காசை வெட்டி போட போகிறேன். குத்துன்னு குத்துவாங்க. அடி ரொம்ப பலமாக வருமோ இந்த தடவை? போன தடவை அடி சரியாக அடிக்காதவங்களாம் இந்த தடவை நல்லா அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏடா, எவ்வளோ பேர் எவ்வளோ ரத்தம் சிந்தி இந்த நாட்டு மக்களுக்காக சுதந்திரமாக இருக்கணும், வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து அடிமையாக இல்லாமல் நம்மளாக சுயமாக இருக்கணும்னு சொல்லி நாட்டை காப்பாற்றி கொடுத்தா, இந்த மாதிரி ஆளுகள் அந்த சுதந்திரத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. இதில் வேறு அவள் தான் படிக்கலை, உனக்காவது மூளை வேலை செய்கிறதில்ல. நான் முட்டா போயில. இப்போ கூப்பிட்டு போய் குத்தும் போது யார் அடி அதிகமாக வாங்குறான்? நீ அடி வாங்கும்போது அவளை என்ன சொல்லு? அவள் அடி வாங்கும்போது நீ எண்ணிக்க. யார் எவ்வளோ அடி வாங்கினீன்னு மறுபடி நீ வருவீங்களா இல்லைன்னு தெரியல. அல்லக்கை யாராக இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மனு பார்க்க வருவாங்கள்ல, மனு பார்க்க வர்றது, அவர் மிக்சர் வாங்கி கொடுக்குறது,
அவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு வீடியோ போட சொல்லு. இத்தனை அடி அடிச்சிருக்காங்க, வருமம்மா வரமாட்டோம்மா. ஏடா பேசுறதெல்லாம் பேசிட்டு வீடியோவை டெலீட் பண்ணிட்டா அது யாருக்கும் தெரியாது நினச்சிட்டியா? வேற இரு, எங்கே எனக்கு கொடுக்கணுமோ எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். இங்கே நான் சென்னையில் தான் இருக்கேன். இப்போ தேர்தல் காலம் என்பதால் எந்த அதிகாரிக்கு கொடுக்கணும்னு தெரியல. அதை யோசனை பண்ணி விசாரித்து எங்களுக்கும் அட்வொகேட் இருக்காங்க. இல்லை உனக்கு மட்டும் தான் அட்வொகேட் இருக்காங்களா? எங்களுக்கும் அட்வொகேட் இருக்காங்க. நானும் பார்க்குறேன், பார்த்து விசாரித்து எங்கே கொடுக்கணுமோ கொடுக்குறேன். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஏற்கனவே நான் மனு போடுறவன் தான், மனு கொடுக்குறவன் தான். அங்கேயும் கொடுக்குறேன், வா பார்த்துக்கலாம். சரியா? அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். யூடியூப் பக்கம் வருவ, வீடியோ போடுவேனுமே. அதாவது இந்த வீடியோ பார்த்த அதிகாரிகள்லாம் பர்மனெண்ட்டாக வந்து இந்த யூடியூப்லேருந்து இவனை தடை பண்ணணும். எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ வல்கரா. இவனை பார்த்தா நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாரி டபுள் மீனிங்கில் ட்ரிபிளா. அப்புறம் வந்து போகிற போக்கில் ஏதோ கேஷுவலாக போண்டா பஜ்ஜி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போயிடுறான் அவன். என்னென்னமோ அப்படியே போகிற பக்கத்தில் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவன் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. இந்த தடவை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணுங்க. தேச துரோக வழக்குன்னு நம்ம போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன செக்ஷன் தெரியல, விசாரிச்சுட்டு சொல்கிறேன். என்ன பேச்சு பேசி வச்சுருக்காரு நீங்கள் ரெடி? இதெல்லாம் நீ எப்படி இந்த 2 நாள் தாங்கிட்ட? 2 நாள் ஆச்சு. இந்த வாரம் தாண்டுவியா? 1ஆம் தேதி இருப்பியா நீ? தேர்தல் காலனால கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் உன் தங்கச்சிக்கலாம் மாப்பிள்ளைங்களையும் மனு பார்க்க வர சொல்லு. மிக்சர் வாங்கிட்டு வந்து பார்க்க சொல்லு. புரியுதா? பார்ப்போம் எத்தனை நாள் தாண்டுறேன்னு. அவளுக்கு தான் மூளை வேலை செய்யலை. சரி, சுதந்திரம் குடியரசு தான் உனக்கு என்னன்னு தெரியுமா? இப்போ போய் பாரு, அதை பற்றி சம்மந்தமாக நிறையா நீ யூடியூப்பில் பேசுகிற, அதிலே நிறைய வீடியோக்கள் இருக்குது. புரியுதா? அதுதான் அவள் தான் பேசுகிறானா, கருப்பி தான் பேசுகிறானா, உனக்கு நீ ஆன்னு தலையாட்டுற. மூளை வேலை செய்யலை உனக்கு. ஏண்டா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணல. சிரித்து ஆமோதிக்கிற மாதிரி தலையை நல்லா வருவேன் அப்படிங்கிற. என்னடா அதான்டா, எவ்வளோ பெரிய மூளை புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். புரியுதா? வா என்னுடைய ஹேட்டர்ஸ்லாம் பாருங்கள், மாப்பிள்ளைக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க, அவ்வளோ பணம் போடுறாங்க. அடுத்து நாங்கள் சித்திரை திருவிழாக்கு இது சொக்கநாதரை பற்றி இதுவரையும் கோயிலில் தான் இருக்கிறேன். அங்கே கோயிலுக்கு போனதில்லை, வந்ததில்லை. அவரை பற்றி இப்போ பேச ஆரம்பித்த உடனே பார்த்தியா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்றே கொள்ளும். பார், அவரை பற்றி பேச உடனே அவருக்கு வசூல் போட ஆரம்பித்த உடனே அவனுக்கு ஆப்படிச்சார். பார்த்தியா சொக்கநாதர்? வராரு. மனுலாம் எங்கள் அட்வொகேட் தான் பார்க்க போகிறோம். அட்வொகேட்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எந்த செக்ஷனில் போடணும், முறைப்படி எல்லாம் எழுதி எல்லாம் பண்ணுறேன். பார்ப்போம். வா, சென்னைக்கு தானே எந்த ஜெயிலுன்னு தெரில, பார்ப்போம். சென்னையாக இருந்தால் வந்து பார்ப்பேன், வரேன். பார்ப்போம்மா. அவனுடைய அடி வருடிகளே கூடிய சீக்கிரம் கிலோ கணக்கில் மிச்சரியும் மனு எழுதி போய் பாருங்கள். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நானும் அட்வொகேட்லாம் போய் பார்க்கணும். முறைப்படி அவருக்கு தாம்பூலத்தட்டோடு வந்து என்ன பண்ணணும் பண்ணுறதுக்கு ஆவணம் செய்கிறேன். ஓகேவா? வரேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் இந்த சேனலில் மொதல் 8 நிமிஷம் வீடியோ. கமெண்ட் போடுங்க பார்த்துட்டு. அதிகாரிகள் அட்வொகேட்டுகள் யாராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நீங்களே முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்து கேளுங்க. என் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களை அனுப்பிச்சி விட்றேன். என்ன பண்ணலாம், இவங்க இந்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. எந்த செக்ஷனில் வந்து பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன ஏது எல்லா இடத்துலையும் வந்து எப்படி முறைப்படி பண்ணணும், கம்ப்ளைண்ட்டு எழுதணும்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக சொல்லுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.